ஐபிபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அன்ஃபேர் ஐபிபிஎஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆர்ஆர்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாண்டியன் கிராம பேங்க்கு, பல்லவன் கிராம பேங்க்குன்னு இருந்ததை வந்து இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லி மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. சேம் இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து ஆர்ஆர்பி வந்து 2026 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதனால் நமக்கு ஒன்றும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? வேக்கன்சி வைஸாக இருக்கட்டும், ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸாக இருக்கட்டும், எதுவுமே அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு இதுவாக வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஓஐசிஎல் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி பேசியிருந்தோம். அந்த வேக்கன்சிஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் இன்டர்னல் இஷ்யூஸ்னால. ஸோ டெஃபினட்டாக பட் ஆனால் வேக்கன்சிஸ் வருது. சரிங்களா? ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் வருது, என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் வருது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேருந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து இந்த 3 months ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேருந்து நிறைய வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அது ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி எல்பிஓவோட எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் டேட் கிடையாது. மேபி ஜூலை 12 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1st வீக்கில் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஜூலை 1 or 2 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்ஐசிஎல் ஏஓ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னா பார்க்காதீங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சவுத் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோவா யாரும் போகிறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்சூரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? மற்ற எக்ஸாமை காட்டிலும் இது வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் லாங் டர்மாக வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க பேங்கிங்கை காட்டிலும் இன்சூரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு மீட்டப் ஒன்று சொல்லியிருந்தோம். வரப்போகிற ஜூன் 22 சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பீலமேடு பிரான்ச். ஓகேங்களா? ஜூன் 22 காலைல 10 மணிக்கு சொல்லியிருந்தோம், வரப்போகிற சண்டே. ஸோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறேன், இப்போ தான் எனக்கு டிகிரி முடிஞ்சது, நான் இப்போ காலேஜ் தான் முடிச்சிருக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பேங்கிங் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி கிராக் பண்ண பர்சன்ஸும் வராங்க. சரிங்களா? ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஐடியாஸ் கேட்குறப்போ உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மொபைல் நம்பர் தரேன், அது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் அவ்வளோ ஒன்றும் நமக்கு சேஞ்சஸ் கிடையாது. எந்த எக்ஸாம் வந்தாலும் வரட்டும். நமக்கு இது சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஜான்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம படிக்க தான் போகிறோம். ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.